வணக்கம் நண்பர்களே. யாழ்ப்பாணத்தில் தற்போது ஒரு மர்ம காய்ச்சல் ஒன்று அச்சுறுத்தி வருகின்றது. இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் பலியாகியுள்ளார்கள். குறிப்பாக இந்த காய்ச்சல் எந்த பகுதியில் அதிகமாக பரவி இருக்குன்னு சொன்னால், அதிகமான நோயாளர்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னால் பருத்துறை பகுதியில். இதுவரைக்கும் பருத்துறை மந்தியை ஹாஸ்பிட்டலில் மட்டும் கிட்டத்தட்ட 40 பேர் இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் புதன்கிழமை கூட பருத்துறை மந்திகை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு நோயாளி ஒருவர், இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார். அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். இந்த காய்ச்சல் எதனால் பரவி இருக்குன்னு சொன்னால், இந்த காய்ச்சல் இப்பொழுது இனங்காணப்பட்டுள்ளது. இந்த காய்ச்சல் ஒரு வகையான எலி காய்ச்சல் என்று சொல்லி இனங்காணப்பட்டிருக்கு. அதாவது இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிளட் யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் இந்த காய்ச்சல் ஒரு எலி காய்ச்சல்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த காய்ச்சல் பரவுறதை நாம் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது சுகாதாரத்துறையினர் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காய்ச்சல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும். இருந்தாலும் இப்போ அவர்களுடைய வேலையை செய்தால் கூட நாங்களும் அதுக்குரிய ஒத்துழைப்புகளை வழங்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இப்போ வடக்கு கிழக்கில் காலநிலையம் மிகவும் மோசமாக இருக்குது. ஒரு புயல் முடிய அடுத்த புயல், அடுத்த புயல் முடிய அடுத்த புயல், அப்படி கொண்டே இருக்குது. மழை வெள்ளம் என்று சொல்லி எங்களுடைய குடிக்கிற நீர்லேருந்து நிறைய விஷயங்கள் இப்பொழுது மாசுபட்டிருக்குன்னு சொன்னால் அசுத்தமாக இருக்குது. குடிக்கிற தண்ணியிலெல்லாம் இந்த மழை தண்ணிகள், இந்த சேற்று நீர், குளங்கள்ட்டு நீரெல்லாம் கலந்து நிறைய தண்ணீர் கெட்டு போயிருக்குது. அப்போ தண்ணியில் நாங்கள் குடிக்கிற டைமில் எல்லாம் நிறைய கவனமாக இருக்க வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த தண்ணி மூலமாக எல்லாம் இந்த தொற்றுகள் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியை சுத்தமான தண்ணியாக குடிக்கணும், சுட்டாரி நீரை குடிக்கணும். இது தொடர்பான நிறைய விஷயங்கள் தற்பொழுது மருத்துவ துறையில் இருக்கிற நிறைய வைத்தியர்கள் சொல்லிக் கொண்டு வரார்கள். நாங்களும் எங்களுடைய சேனல்லையும் இது தொடர்பான ஒரு காணொலியை பதிவு செய்யக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோவை பார்க்குற ஒரு 50 பேரோ 100 பேரோ இதனால் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்காகவும், இந்த நோயினை எதிர்கொள்வதற்காகவும், இந்த நோய் வராமல் தடுப்பதற்காகவும் தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அதுக்காக இந்த காணொலி இப்பொழுது பதிவு செய்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ எத்தனையோ மழையை பார்த்துருக்குறோம், எத்தனையோ புயலை பார்த்துருக்குறோம், கொரோனாவை பார்த்துருக்குறோம், காய்ச்சலை பார்த்துருக்கோம், டெங்குவை பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்களோட மக்கள் தொடர்ந்து சந்திச்சு கொண்டு வரார்கள். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எதிர்கொள்றது, இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே இது தொடர்பான அறிவுகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பாக கொஞ்சம் விழிப்பாக இருந்தோம்னு சொன்னால், எங்களுடைய வீட்டின் உள்சூழலாக இருந்தாலும் சரிதான், வீட்டின் வெளிச்சூழலாக இருந்தாலும் சரிதான், ரெண்டையும் சுத்தமாக வச்சிருக்கிறதாலையும், குடிக்கிற நீர் சாப்பாடுகளில் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதாலையும், குடிக்கிற நீரை கொஞ்சம் நல்ல நீராக, கெட்டு போகாத நீராக, அதாவது இந்த மழை தண்ணியில் பாதிக்கப்பட்ட நீராக இல்லாமல் ஒரு சுட்டாரிய நீராகவோ அல்லது சுத்தமான குடிநீராகவோ பார்த்துக்கொள்ள வேணும். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறதால இந்த காய்ச்சல்லேருந்து நாங்கள் தப்பிச்சுக்கொள்ள. மேலும் சொன்னால் இந்த காய்ச்சல் இப்பொழுது வேகமாக பரவிக்கிறோம். நான் இந்த வீடியோ உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலை. இந்த வீடியோ உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் நான் சொல்லலை. கொண்டிருக்கிற இந்த செய்திகளை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நாம் இதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இதை எதிர்கொள்றதுக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் என்றதுக்காக தான் இந்த காணொலி. இந்த விஷயம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இதுவரைக்கும் வட மாகாணத்தில் மட்டும் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த காய்ச்சல்னால. இந்த 7 பேரும் வேறு இடங்கள்லேருந்து, அதாவது பருத்துறையிலேருந்து வந்திருக்கிறார்கள், கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய இடத்துலேருந்து வந்த நோயாளிகள் இல்லை, ஒரு 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த காய்ச்சல்னால நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் ஒரு அளவுக்கு மிஞ்சி, எங்களுக்கு தெரியும் கொரோனாவால் வந்த பிரச்சனைகள் தெரியும், ஒரு அளவுக்கு மிஞ்சி கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு எண்ணிக்கையிலான நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால், அங்கே இருக்கிற அந்த சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் சரிதான், மருத்துவராக இருந்தாலும் சரிதான், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரிதான், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல அவர்களுக்கும் சில சிரமங்கள் ஏற்படும். அப்போ நாமளும் நம்மளோட வீட்டிலே இந்த நோய் வருவதற்குரிய, நோய் வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட, நோய் வர்றதுக்கு முதலே, அதாவது இந்த காய்ச்சல் வர்றதுக்கு முதலே நாம் பாதுகாத்து கொள்கிற நடவடிக்கைகளை நாம் செய்யணும். செய்கிறதால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையிலேருந்து நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது நமக்கு ஏற்படாது. ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த காய்ச்சல் எந்தெந்த வயசு ஆன ஆக்களை பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இது வயசு, இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஆக்களில்
எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த காய்ச்சல் வந்து இறந்தாக்கள் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த 7 பேர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வயது கூடினார்கள், அதாவது வயதானவர்களும் இருக்கிறார்கள், இளம் வயதுக்காரரும் இருக்கிறார்கள். அப்போ அதனால் வந்து நாங்கள் இளமானாக்கள் எங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கூட இருக்குதுன்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டாமல் நாமளும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். எங்கள் வீட்லேயும் வந்து வயது போனாக்கள் இருப்பாங்க, அதே நேரத்தில் இளமாக்களும் இருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த காய்ச்சல் வயது வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே பாதிச்சிருக்குது. வயது வேறு இல்லாமல் இளமாக்களும் இருந்திருக்கிறார்கள், வயதானவர்களும் இந்த காய்ச்சல்னால இறந்திருக்கிறார்கள். அப்போ அதனால் நாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் இந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் கூட கவனமாக இருந்தோம்னு சொன்னால் நம்மளையும் சரி, நம்மளுடைய உறவுகளையும் சரி, நம்மளுடைய அயலவர்களையும் இந்த காய்ச்சல்லேருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.